ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மூவி அப்டேட். இன்னைக்கு நம்ம என்ன மூவி அப்டேட் பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம துல்கர் சல்மான் பத்தின மூவி அப்டேட் தாங்க பார்க்க போறோம். துல்கர் சல்மான் பத்தி சொல்லணும் அப்படின்னா, அவர் பட செலெக்ஷன்லாம் வேற மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி இப்ப அவர் ரீசனா நடிச்சிருக்க படம் காந்தாங்க. இந்த படத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம சமுத்திரக்கனி வந்து அவருக்கு ஆப்போசிட்டா நடிச்சிருக்காரு. ஸோ துல்கர் சல்மான் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவா பண்ணிருக்காங்க. கூட வந்து ஹீரோயினா பாக்கியஸ்ரீ பண்ணிருக்காங்க. ஸோ படம் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சு ஒரு 1.5 hours வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி தான் இருக்கும். லவ் சீன்ஸ், நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படின்ற மாதிரி நம்ம சமுத்திரக்கனிக்கும் துல்கர் சல்மானுக்கும் ஒரு போட்டி மாதிரி போயிட்டு இருக்குங்க. ஸோ பாக்கியஸ்ரீ இருக்காங்க ஹீரோயின், அவங்கள மீட் பண்ணி தான் கதைக்களம் நகருங்க. ஸோ லாஸ்ட் ஒரு ½ hour பாத்தீங்கன்னா படத்துல ட்விஸ்ட் செம்மையா இருக்குங்க. ஹீரோயின் வந்து இறந்துருவாங்க. ஸோ அவங்கள கொன்னது யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதாங்க படமே. யார் யார் மேல நமக்கு டவுட் வரும்னு நமக்கே தெரியாது. ஸோ படத்துல வந்து சின்ன ரோல் பண்ணியிருப்பாங்க, அவங்க மேல கூட நமக்கு டவுட் வரும். ஸோ இவங்க பண்ணியிருப்பாங்களா, இல்ல இவ பண்ணியிருப்பாங்களா, இல்ல இவ பண்ணியிருப்பாளா அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தர் மேலே சந்தேகப்படுவோம். ஆனா கிளைமேக்ஸ்ல ட்விஸ்ட் பாத்தீங்கன்னா படம் அவ்வளவு அருமையா இருக்கும். ஆனா ஒரு சூப்பர் குட்டான ஒரு லவ் மூவிங்க இது. ஸோ மறக்காம இந்த படத்தை பாருங்க. பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூ என்னன்றது கமெண்ட்ல கொடுங்க. ஸோ எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.